ஹாய் நியூ மாம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர் டு யூ வாண்ட் டு கோ ஆர் டிசைட் வேர் யூ வாண்ட் டு கோ. ஸோ யூ சர்வைவ்ட் த பர்த். ஒரு 12 hours டெலிவரியாக இருக்கலாம், நார்மல் டெலிவரியாக இருக்கலாம், சி செக்ஷனாக இருக்கலாம். இட்ஸ் லைக் ரன்னிங் அ மராத்தான் ஃபார் மோர் தென் 12 hours, 24 hours, டிபெண்ட்ஸில். அதை முடித்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க. உங்களை வந்து they forget the moment you give the child. It happens la. So you survived the birth. It's not easy and it's so divine. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்குமே அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒருத்தரோட லைஃப்லேயும் அது வேறு மாதிரி தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் ரிக்கவர் ஆகிட்டிங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவெஸ்டின். எல்லா மதர்ஸும் என்ன கற்றுக்குறாங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்படின்னா, மேனேஜ் பண்ண கற்றுக்குறாங்க. எல்லாத்தையும் வலி இருந்தால் மேனேஜ் பண்ணிகிட்டே வேலை செய்கிறது, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் மேனேஜ் பண்ணிகிட்டே அதை தள்ளிகிட்டே போகிறது, இதை தான் நல்லா கற்றுக்குறோமே தவிர ட்ரூவாக அதை சரி செஞ்சு வாழ கற்றுக்கிறது இல்லை நம்ம. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்க்கு நம்ம நிறைய பே பண்ணுறோம், நம்ம லைஃப்பை இழந்துடுறோம், நம்ம ஐடென்டிட்டியை இழந்துடுறோம். ஸோ நம்ம யாருங்கிறத மறந்துடுறோம். அப்புறம் எதுக்காக இந்த வாழ்க்கை யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்கும் எல்லாமே செய்யணுங்கிறது ஃபஸ்ட்டு கிடையாது, செகண்ட்ரி. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பார்த்துக்கணும், உங்களோட ட்ரீம்ஸ்க்காக வாழணும். அது மூலமாக ஒரு ஃபில்டு கப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கு அதுலேருந்து கொடுக்கணும். பட் நம்மளே எம்டி கப் ஆகிடுறோம் இல்லையா? அதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு வெளியில் வந்து நீங்கள் ஒரு ஃபில்டு கப்பாக மாதிரி அது எப்போ அது ஓவர்ஃப்ளோ ஆகுதோ, அந்த ஓவர்ஃப்ளோலேருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது யூ வில் பி ஹாப்பி அண்ட் அதர்ஸ் வில் ஆல்சோ பி ஹாப்பி. ஸோ அதுக்கு என்னெல்லாம் வேணும், என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு உண்மை ஆல்ரெடி தெரியும். நீங்கள் என்ன உண்மை தெரியும், உங்களோட பாடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு தெரியும், எமோஷ்னலி நீங்கள் டிப்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு தெரியும். பட் நீங்கள் அதை வெளியே சொல்கிறத நிறுத்திட்டீங்க. கேட்குறதுக்கு யாரும் இல்லை, ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அப்போ நம்மளே தான் நம்மளை பார்த்துக்கணும். அப்படிங்கிறப்போ அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்களே தவிர உண்மையாக தான் இருக்கீங்க, அதை சொல்கிறது தான் இல்லை. ஸோ ஐ வாண்டட் டு டெல் யூ ஒன் ஸ்டோரி. ஒரு கிங் இருந்தார், எம்ப்ரர் இருந்தார். அவருக்கு என்னென்னா அழகழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ்ஸு வாங்கி போடுறதுலேயே நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. பட் கிங்டம்க்கு அவர் ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்போது ஒரு 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இவர்கிட்ட வந்து ஒரு மேஜிக்கல் ட்ரெஸ் இருக்குது, அதை வந்து ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸு, அது யார் இன்டெலிஜெண்ட்டாக இருக்காங்களோ, யார் வந்து அந்த எந்த பொசிஷனில் இருக்காங்களோ அதுக்கு தகுதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கண்ணில் தெரியும், மற்றவங்களுக்குலாம் அது கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப எக்ஸைட்டட் பர்சன் இல்லையா, புதுசாக ட்ரை பண்ணணும் ட்ரெஸ்லன்னு. ஸோ அவர் சொல்கிறார், ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு 2 days அவங்க வந்து மில்லில் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பட் அப்போது மினிஸ்டர்ஸ் எல்லாம் அனுப்பி இந்த கிங் என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு வாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த மினிஸ்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க, அங்கே ஒன்றுமே இல்லைன்னா இதை போய் நம்ம சொன்னோன்னா நம்ம இந்த பொசிஷனுக்கு தகுதி இல்லாதவங்க, நம்ம வந்து ஸ்டூபிட்னு நினச்சிப்பாங்க, அதனால நம்ம போய் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம், செம்ம அழகாக இருந்தது, அது ஃபேப்ரிக் ரொம்ப அழகாக இருந்தது, இந்த கலரில் இருந்தது அந்த கலரில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த கிங்குக்கு கேட்டுட்டு அவருக்கும் பார்க்கணுன்னு ஆசை. அவர் அடுத்து அவர் வராரு பார்க்குறதுக்கு. பார்த்தா அவரும் பார்க்குறாரு, அங்கே ஒன்றுமே இல்லைன்னா என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிவிட்டு வெளியில் போயிட்டு நானும் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ட்ரி ஃபுல்லாக பரவுனோன்னே எல்லாருமே வந்து அந்த ட்ரெஸ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு நாள் வந்து இவர் அந்த கிங் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில் வர நாள் போட்டுட்டு மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அதை காமிக்க போகிறாரு. ஸோ ஆக்சுவலி அவர் எந்த ட்ரெஸ்ஸுமே போடல, ஹீ இஸ் நேக்கட். அவர் என்ன பண்ணுறாரு, அதில் வாக் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லோரும் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே அதை புகழ்கிறாங்க, அந்த ட்ரெஸ் அப்படி இருக்குது, இந்த நல்லா இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த கலர்லாம் இருக்குது அப்படின்னு.
அப்போது ஒரு குழந்த அங்கே இருந்துட்டு சொல்லுது, அவர் ஒரு ட்ரெஸ்ஸுமே போடலை அப்படின்னு சொல்லி சிரிக்குது. அந்த குழந்தை சொன்னோன்னே இன்னொருத்தர் சொல்கிறாரு. அப்படியே ஒருத்தராக எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் ஸ்டில் அந்த கிங் வந்து கடைசி வரைக்கும் அவர் ட்ரெஸ் போடலை அப்படிங்கிறத ஒத்துக்கவே ரெடியாக இல்லை, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஈகோ. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ நோ ஆல்ரெடி யுவர் பாடி இஸ் நாட் சேம். அதில் ஏதோ 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 ஒன்று இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒன்று சரி பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த க்ரௌடில் இருந்தவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க, ஐ எம் ஜஸ்ட் ஃபைன், இது ஜஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் தான், இது போயிடும். எல்லோரும் சொல்கிற மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் போகணுமா, இதுக்கெல்லாம் யாராவது கற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஓகே நம்மளும் அப்படி தான் சொல்லணும் போல் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி ட்ரூன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அன்அட்ரஸ்டு பெயின், மேபி அது பேக் பெயினாக இருக்கலாம், இல்லைனா யூரின் லீக்காக இருக்கலாம், இல்லைனா உங்களால் உங்கள் குழந்தையே தூக்க முடியாமல் இருக்கலாம். அதுக்கு இவ்வளோ கில்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு தடவையும், யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் விடும்போது இட் பிகம்ஸ் க்ரானிக். ஸோ ஒரு ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கிளட்டர்டாக இருக்குது. அந்த ரூமை வந்து அப்படியே அந்த கிளட்டர் இன்க்ரீஸ் ஆகி ஆகி வீடு ஃபுல்லாக ஆகிடுது. இப்போ அந்த ஒரு ரூமை க்ளீன் பண்ணுறது ஈஸியாக, இல்லை அந்த ஹோல் ஹவுஸை க்ளீன் பண்ணுறது ஈஸியாக? ஸோ அந்த ஒரு ரூமை இருக்கும் போதே க்ளீன் பண்ணியிருந்தால் அது ஈஸியாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஹோல் ஹவுஸை க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, எவ்வளோ பேஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்குமா? நீங்கள் க்ரானிக்காக இந்த டிசீஸ் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் க்ரானிக் ஆக்கும்போது, க்ரானிக்னால் லாங் டேர்ம் ஆக்கும்போது உங்களுக்கு இதே அளவுக்கு பேஷன்ஸ் இருக்குமா? அது ரிக்கவர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வில் பவர் இருக்குமா, உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் அதை தான் பண்ணுவாங்க, சரிங்களா? யூ ஆர் நாட் கன்ஃபியூஸ்ட் அபவுட் யுவர் பாடி, யூ ஆர் டாட் டு சைலன்ஸ் வாட் யூ நோ. நம்ம எல்லாருக்குமே நம்ம போய் ஒரு ப்ராப்ளத்தை சொல்லும் போது, இதெல்லாம் குழந்தை பார்த்தா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியே தே மேட் அஸ் டு சைலன்ஸ் அவர் வாய்ஸ். அதுதான் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு, சரிங்களா? they said nobody pays for this. yes, எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் யாராவது காசு கொடுத்து போய் கற்றுக்குவாங்களா? ஆனால் $1 billion இண்டஸ்ட்ரீஸை இதிலேருந்து தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் கண்டிஷனிங் என்ன சொல்லுது? ரிக்கவரி வந்து நெசசரியே கிடையாது, தேவையே இல்லை. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நல்லா தூங்கு, சரியாயிடும். ஃபிசியோலாம் எதுக்குப்பா, அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது, அதெல்லாம் அத்லெட்ஸ்க்கு. அப்புறம் ஸ்பெண்டிங் ஆன் யுவர் செல்ஃப் இஸ் செல்ஃபிஷ். உனக்கு இவ்வளோ செலவு பண்ண போறியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யூ ஷுட் பி கிரேட்ஃபுல். உனக்கு இப்போ அழகான குழந்தை இருக்குது, நல்ல லைஃப் இருக்குது, இதை என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு இல்லாததை எதுக்கு யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் ஹீலிங் இஸ் மெடிக்கல், இட்ஸ் நாட் ஆப்ஷனல். நீங்கள் இஷ்டப்பட்டா சரி பண்ணுறதுக்கும் இஷ்டம் இல்லைனா விட்டுறதுக்கும் இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். பெல்விக் ஃப்ளோர் டிஸ்ஃபங்க்ஷன் இஸ் ட்ரீட்டபிள், அது சரி பண்ண முடியும். பெயின் இஸ் டேட்டா. பெயினுங்கிறது உங்களுக்கு கொடுக்குற சிக்னல். உங்கள் பாடியில் ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது தான் பெயின் சொல்லுது. லீக்கேஜும் சிக்னல் தான், அது ஒரு சிம்டம். தீஸ் ஆர் நாட் நார்மல். என்னை காப்பாற்றுன்னு உங்கள் ஆர்கன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கு. இன்வெஸ்டிங் இன் யுவர் பாடி இஸ் இன்வெஸ்டிங் இன் யுவர் சைல்டு. ஸோ நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு உங்களை பார்த்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் உங்கள் குழந்தைய பார்த்துக்க முடியும். அப்போ நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டோடு உங்கள் பாடியை ஒரு லவ்வோடு ட்ரீட் பண்ணும்போது அதே அளவுக்கு லவ்வையும் ரெஸ்பெக்டையும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு ஹாப்பி மதராக இருக்க முடியும். யூ கேனாட் போர் ஃப்ரம் பாடி தட் இஸ் ப்ரோக்கன். ஸோ இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். So you have lost touch with reality, their version of reality, waking up exhausted, disconnected from her body, managing pain as identity. இந்த பெயினோடே வாழ்கிறது தான் நீங்கள் அப்படின்னு முடிவு பண்ணிடுறீங்க. காலிங் இட் ஜஸ்ட் மதர்ஹுட். அம்மானால இப்படி தான் இருக்கும் அப்படின்னு, பிகாஸ் எவ்ரி ஒன் அரவுண்ட் ஹர் டஸ் த சேம். நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் அம்மா அப்படி தான் இருந்தாங்க, உங்கள் பாட்டி அப்படி தான் இருந்தாங்க, ஸோ நம்மளும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருந்துகிட்ருக்கீங்க. சம்டைம்ஸ் ரியாலிட்டி இஸ் ஜஸ்ட் கலெக்டிவ் கண்டிஷனிங். நீங்கள் இப்போ புதுசாக எதுவும் பண்ணல, உங்கள் பாட்டி என்ன பண்ணாங்களோ உங்கள் அம்மா என்ன பண்ணாங்களோ அதே நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கீங்க.
ஸோ திஸ் இஸ் நாட் வாட் திஸ் இஸ் ஜஸ்ட் வாட் போஸ்ட்மார்ட்டம் ஃபீல்ஸ் லைக். இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அப்படி கிடையாது. நோ, திஸ் இஸ் வாட் அன்அட்ரெஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ஃபீல்ஸ் லைக். ஸோ உங்களோட பெயினை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கும் போது இப்படி தான் இருக்கும். ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ப்ரையாரிட்டைஸ் மை பாடி. இது எல்லோரும் ஈஸியாக சொல்லிடுவீங்க, ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ப்ரையாரிட்டைஸ். யூ ஹாவ் டைம் ஃபார் எவ்ரி திங் எக்ஸப்ட் த திங் ஹோல்டிங் எவ்ரி திங் டுகெதர். ஸோ நீங்கள் உங்கள் பாடிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல, உங்களோட எமோஷ்னல் ஹெல்த்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலன்னு சொல்லுங்கள். ஐ டோன்ட் ஹாவ் டைம்னு சொல்லாதீங்க. மேபி ஐ எம் ஓவர் ரியாக்டிங் அபவுட் த பெயின். ஆக்சுவலி உங்கள் பாடி உங்ககிட்ட பெயின் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுது. ஆக்சுவலி யூ ஆர் நாட் ஓவர் ரியாக்டிங். அவேர்னஸ் இஸ் நாட் டெல்யூஷன். டெல்யூஷன்னா இல்லாத ஒன்று இருக்கிறதா சொல்கிறது. பட் அவேர்னஸ் இஸ் நாட் தேட். நேமிங் யுவர் பெயின் இஸ் நாட் வீக்னஸ். ஸோ இது யாருமே சொல்கிறதுக்கு பயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, மந்த்ஸ் ஆனாலும் ஸ்டில் யூ ஆர் சஃபரிங் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை நார்மல்னு நினைக்கிறது தான் காரணம். கோர் டிஸ்கனெக்ஷன், டம்மி வீக்காக இருக்குது, குழந்தைய லிஃப்ட் பண்ண முடியல, வெளியில் எங்கேயாவது போகணுன்னா யூரின் லீக் ஆகிடுமோன்னு பயப்படுறீங்க. அதனால சோஷியல் கேதரிங்கை அவாய்ட் பண்ணுறீங்க. பேக் பெயின் இருக்குது, ஏதாவது லிஃப்ட் பண்ணணுன்னா யாரையாவது போய் கூப்பிட வேண்டியதாக இருக்குது, ஹெல்ப்புக்காக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் தூங்கினாலும் தூங்கி எந்திரிக்கும் போது டயர்டாகவே இருக்குது எப்போதும். உங்கள் பாடி உங்களோடது மாதிரியே உங்களுக்கு இல்லை. ஸோ இதே லூப்பில் மாட்டிக்கிட்டு இதையே திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ யூ ஆர் நாட் வீக், யூ ஆர் அன்சப்போர்ட்டட். அது முதல்ல அக்செப்ட் பண்ணுங்கள். யூ ஆர் அன்சப்போர்ட்டட். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? அந்த கொஸ்டினை தான் நீங்கள் கேட்கணும். ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி காஸ்டிங் யூ? எவ்ரி மந்த் யூ டிலே, வாட் ஹேப்பன்ஸ்? கோர் வீக்னஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது கோர் வீக் ஆக 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 இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஃபிக்ஸ். பெல்விக் டிஸ்ஃபங்க்ஷன் சிம்டம்ஸ் வேர்சன் ஆகும். காஃப் பண்ணால், ஸ்னீஸ் பண்ணால், யூரின் லீக் ஆகிறது, அப்புறம் இட் கேன் லீட் டு ஹெரனியா. பெயின் பேட்டர்ன்ஸ், பெர்மனெண்ட் மூவ்மெண்ட் ஹேபிட்ஸ். இப்போ ஃப்ளெக்சிபிளாக எங்கேயும் மூவ் பண்ண முடியாது, குனிய முடியாது, நிமிர முடியாது, எதையும் எடுக்க முடியாது. அதுவே பர்மனெண்ட் ஆகிடும். அப்புறம் கான்ஃபிடென்ஸ் எரோட்ஸ். ஸோ நம்மளுக்கே இப்படி இருக்குன்னு இந்த கொஸ்டினை கேட்டு நீங்கள் நெகட்டிவ் லூப்பில் போயிடுவீங்க. அப்புறம் எனர்ஜி டிப்ளீட்ஸ். ஸோ உங்களுக்கு எனர்ஜி இல்லாதப்போ நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைய பார்த்துக்க முடியும்? சம்டைம்ஸ் குழந்தைய பார்த்து சிரிக்க கூட எனர்ஜி இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு போகணுமா? ஐடென்டிட்டி லாஸ் டீப்பன்ஸ் ஓவர் டைம். ஸோ இந்த ஐடென்டிட்டி லாஸ் டீப்பன் ஓவர் டைம்ங்கிறது இட்ஸ் ட்ரூ. 1 இயரில் 2 இயரில் 3 இயரில் அப்படியே ஆகி என்ன நம்ம ட்ரை பண்ணாலும் இதே பேட்டர்னில் தானே இருக்க போகிறோம். எங்கே போனாலும் இப்போ வெக்கேஷன் போகலாம், கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும்னு போகிறீங்க, அங்கேயும் போய் என்ன பண்ணுறீங்க? சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும். என்னென்ன குழந்தைய பார்த்துக்கணும், சாப்பிட்ணும், தூங்கணும், அதே தான் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அப்போ அதே திரும்ப 1 இயர் செகண்ட் இயரில் நடக்குது, 3rd இயரில் நடக்குது, 4th இயரில் நடக்குதுன்னா அப்போ என்ன உங்களுக்கு உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் ப்ரூஃப் கொடுக்குறீங்கன்னா இதுலேருந்து மீளவே முடியாது, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் ப்ரூஃபாக கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ வெயிட்டிங் ஆக்சுவலி காஸ்ட் யுவர் ஐடென்டிட்டி. இந்த ட்ரூ காஸ்ட் ஓவர் 3 இயர்ஸ். இப்போ 3 இயர்ஸ் நீங்கள் எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டீங்கன்னு பார்த்தீங்களா, ரேண்டம் 2 to 4 lakhs நீங்கள் ஒரு ரேண்டம் ஃபிசியோ விசிட்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை டாக்டர் விசிட்க்கு ஸ்பெண்ட் பண்ணலாம், டயக்னோசிஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் அதில் ப்ராப்பரான சிஸ்டமும் இருக்காது. அண்ட் 3+ years வேஸ்ட் ஆகும். என்ன அதுக்குன்னா ஆவரேஜ் டிலே பிஃபோர் சீக்கிங் ரியல் ஹெல்ப். ஸோ 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சிம்டம்ஸ் 50% ஆகிட்டாலே அதில் ஆல்ரெடி பாடியில் டேமேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். சிம்டம்ஸ் இஸ் நாட் டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் வராது. டிசீஸ் 50% ஆனதுக்கப்புறம் தான் மோஸ்ட் ஆஃப் த சிம்டம்ஸே நம்மளுக்கு தெரியும். ஸோ 50% டேமேஜில் 70% டேமேஜில் நீங்கள் டாக்டரை போய் பார்க்கும்போது ஹவு லாங் இட் வில் டேக் டு ஹீல். அப்புறம் பெல்விக் இஷ்யூ லெஃப்ட் அன்ட்ரீட்டட் பிகம் க்ரானிக். பெல்விக் இஷ்யூஸ் உங்கள் ஹோல் பாடியை கனெக்ட் பண்ணுறதே பெல்விக் ஃப்ளோர் தான்.
உங்கள் ப்ரீதிங்கை, உங்களோட ஹிப் மொபிலிட்டி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது பெல்விக் ஃப்ளோர் தான். அப்போ அது வீக் ஆகிட்டே போக போக உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸும் கீழே இறங்கிட்டே வரும். ஸோ அதனால டைஜஷன் ப்ராப்பராக இருக்காது, ஹீலிங் இருக்காது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் வரும். So it becomes chronic and difficult to treat, priceless. The price of waiting is always higher than the price of healing. ஸோ நீங்கள் ஹீல் ஆகிறத விட வெயிட் பண்ணுறதுல நிறைய வேஸ்ட் ஆகுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் பாடியை வெயிட்டிங் ஃபார் ரைட் கைடன்ஸ். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி உங்கள் பாடி எங்கே இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. கெஸ்ஸிங் கிடையாது, ஜெனரிக் அட்வைஸ் எல்லோரும் கொடுக்குற இது பண்ணு அது பண்ணு அப்படிங்கிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிஸ்டோர், rebuild core, pelvic floor strength and safely, progressively, expertly. So the body restore பண்ணணும். And rise, regain confidence, identity, energy, become the mother and woman who know you are. So I'm using this 3 reclaim, restore and rise method for right guidance. Choose your recovery journey. ஸோ உங்கள் ரிக்கவரி 3 months, நீங்கள் ஒரு ஸ்டார்டராக இருந்தீங்க அப்படின்னா 3 monthsல என்ன 3 monthsல ரிகவர் பண்ண முடியும். 6 monthsல ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அண்ட் 12 monthsல யூ வில் நாட் ரெகக்னைஸ் ஹூ யூ ஆர். கம்ப்ளீட்டாகவே நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் பெருமைப்படுவீங்க, ஆச்சரியப்படுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. ஸோ தேர்ட் 3 months வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெல்விக் ஃப்ளோர் அசஸ்மெண்ட், கோர் ரீகனெக்ஷன், பெயின் ரிடக்ஷன், மூமெண்ட் கான்ஃபிடென்ஸ், ரிக்கவரி ஃபவுண்டேஷன்ஸ். இதில் வந்து உங்களோட பாடியை நீங்கள் ரீகெயின் பண்ணுறதுக்கு அண்ட் அதோட பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணுமோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இந்த 3 monthsல இருக்கும். எனர்ஜி நல்லாவே ரீகெயின் ஆகிடும் அண்ட் எனர்ஜி லெவல் ஆகும் அண்ட் பாடி வந்து லைட்டாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் வெயிட் லாஸும் ஸ்டார்ட் ஆகி மேபி 2-3 kgs லூஸ் பண்ணலாம், டிபெண்ட்ஸ். அது மேக்ஸிமம் அப் டு 10 kg வரைக்கும் கம்மி பண்ண முடியும். பட் கரெக்டாக அப்டமனில் குறையுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் எடுத்துக்கிற டயட்ஸு மற்ற விஷயங்களை பொறுத்தது தான். ஸோ அண்ட் இந்த 3 monthsல இவ்வளோ சேஞ்சஸ் உங்களால் பார்க்க முடியும். 6 monthsல அதை இன்க்ளூட் பண்ணி ப்ரக்ரெசிவ் ஸ்ட்ரென்தனிங் இருக்கும், ஃபேட் லாஸ் சப்போர்ட் இருக்கும், ஹேபிட் கோச்சிங், அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டம், ஃப்ளெக்சிபிலிட்டி பில்டின். ஸோ 12 monthsல பார்த்திங்கன்னா ஆல் 6 month இன்க்ளூஷன்ஸ், ஐடென்டிட்டி கோச்சிங், செல்ஃப் கேர் ப்ராக்டிசஸ், மெயின்டெனன்ஸ் பிளான், எப்படி இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் இன்டெக்ரேஷன். நீங்கள் வந்து 12 monthsல ஒரு கார் எப்படி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டினதுக்கும் ஒரு நல்ல ட்ரெயின் ஆகிட்டு ஓட்டுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் தூங்கிட்ட கூட ஓட்டிடுவீங்க இல்லையா, ஹாஃப் ஸ்லீப்பில். அந்த மாதிரி பாடி இன்டெக்ரேட் ஆகிரும் உங்களுக்கு. அது ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, ப்ரெசன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபுல் ரீஅசஸ்மெண்ட், கம்ப்ளீட் ரெனியூவல். ஸோ சூஸ் விச் ஒன் உங்களோட சிம்டம்ஸ் வச்சு அண்ட் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு இனிஷியல் அசஸ்மெண்ட் வச்சு தான் சூஸ் பண்ண முடியும். யூ கேனாட் சூஸ் விச் ஹவு மெனி மந்த்ஸ் யூ வாண்ட். You want complete recovery, definitely we will do the initial assessment. By month 3 you feel recovery, not just hope, actual physical felt recovery. என்ன இருக்கும்னா கோர் ஸ்ட்ராங்காக இருக்கும், யூ ஃபீல் ஸ்டேபிள் லிஃப்டிங் யுவர் பேபி, அப்புறம் உங்கள் கோர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிருக்கும். எனர்ஜி ரிட்டர்ன்ஸ், யூ வேக் அப் வித் சம்திங் லெஃப்ட் இன் த டேங்க். காலையில் எழுந்திரிக்கும் போது ரிலாக்ஸாக எழுந்திருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக எழுந்திருப்பீங்க, ஃபெட்டிக் இருக்காது, எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் இருக்காது. டெய்லி டாஸ்க் வந்து ஒரு விஷயமாகவே தெரியாது. ஹவுஸ் ஒர்க்கு, பேபி கேரிங், எக்ஸாஷன் இல்லாமல், பெயின் இல்லாமல் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். யூ கேர் ஃபார் யுவர் செல்ஃப், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் ஒழுங்காக சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க. ஃபஸ்ட்டு உங்களை பார்த்துக்கணுங்கிற அவேர்னஸ் நிறையவே வந்துடும். By 6 months, I feel like myself again, not managing, not surviving, actually living your life. This stage feels like magic.
என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க என்கிட்ட, ஐ ஃபீல் லைக் மேஜிக் அப்படின்னு. கிளாரிட்டி ரிட்டர்ன்ஸ், யூ நோ வாட் இஸ் ரைட் ஃபார் யூ. உங்களுக்கு எது வேணும் வேணாம், செகண்ட் கெஸ்ஸிங்கே இருக்காது. யூ ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்ஸ். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் நல்லாவே அதிகமாக இருக்கும். எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா, ஹை ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன்ஸையும் காமாக ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ண கற்றுக்குவீங்க. நோ மோர் வேலிடேஷன் சீக்கிங். யூ ஸ்டாப் நீடிங் பெர்மிஷன் டு டேக் அப் ஸ்பேஸ். யூ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். யார்கிட்டையாவது போய் இது நான் பண்ணட்டுமா, இது நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்கணுன்ற அவசியம் உங்களுக்கு இருக்காது. யூனோ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை யோசித்து கரெக்டாக தான் எடுக்கிறீங்க. அப்படியே தப்பாக எடுத்தாலும் யூ நோ ஹவு டு ரீஸ்டார்ட் அகேன். ஸோ வேலிடேஷன் யார்கிட்டையும் நான் அழகாக இருக்கேனா, நான் எப்படி இருக்கேன், எது செய்யலாமா செய்யக்கூடாது, எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க. யார்கிட்டையும் கேட்க மாட்டிங்கன்னா ஒரு செல்ஃபிஷாக கிடையாது, இன்னர் ஸ்ட்ரென்த்னால். அப்படி யார்கிட்டையாவது கேட்கணும் அப்படின்னா அது ஒரு சஜஷனாக கேட்பீங்க, சப்போர்ட்டாக கேட்பீங்க, டவுட்டாக கேட்க மாட்டீங்க. பேபி டைம் இஸ் ஜாய். குழந்தை கூட இருக்கிற டைம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சுவலி இந்த பேபிஸ் ஆர் போர்ட்டல் டு ப்ரெசன்ட் மூமெண்ட்ஸ். நம்ம என்ன தான் உட்காந்து பிரெத்தை கவனிச்சு ஐ வாண்ட் டு பி இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டாலும் பாடியை கவனிக்கும் போது இட் ஸ்டேஸ் ஒன்லி ஃபார் 1 minute 2 minutes. பட் குழந்தையோடு இருக்கும்போது, அந்த குழந்தைய கூட விளையாடும் போது, லிசன் பண்ணும்போது, பேசாமல் நம்ம எதையாவது சொல்லிகிட்டே இருக்காமல் அந்த குழந்தைய லிசன் பண்ணும்போது யூ வில் பி இன் ப்ரெசன்ட் மூமெண்ட். ஈஸியஸ்ட் வே டு லிவ் யுவர் லைஃப். No frustration, no irritation. You enjoy your child fully again. Enjoyment returns. Work, home, friends, alone time எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒர்க்குக்கு போகிறதையும் என்ஜாய் பண்ணுவீங்க, வீட்டில் இருக்கிறதையும் என்ஜாய் பண்ணுவீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறதையும் என்ஜாய் பண்ணுவீங்க. யூ லேர்ன் டு என்ஜாய் ஆல் ஆஃப் இட் அகேன். சில நேரத்தில் எப்படி இருக்கும்னா எல்லோரும் கூடயும் இருந்தால் தான் நான் இருக்க மாதிரி இருக்கும், தனியாக இருக்க பயமாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் எல்லாமே எல்லா ஸ்டேஜஸையுமே என்ஜாய் பண்ணுவீங்க. I feel like myself again. And when before motherhood meets the mother she stays. By month 6, she's no longer surviving mother. She's no longer surviving motherhood. She's inhabiting it. 12th month, 12 months என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, by month 12 you won't recognize who you were. A completely different woman, independent, strong, free, maximum 10+ kg கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணியிருப்பீங்க. பாடி ரீபில்ட் ஃப்ரம் இன்சைட் அவுட். உள்ளுக்குள்ளேருந்து உங்களோட அந்த இன்னர் ஸ்ட்ரென்த், பியூட்டி வெளியில் தெரியும். அண்ட் வெளியில் தெரிஞ்சாலும் யூ டோன்ட் ஆஸ்க் ஃபார் வேலிடேஷன். யூ நோ யூ ஆர் பியூட்டிஃபுல். 100% வந்து இண்டிபெண்ட் மதராக இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரு விக்டிமைஸ்டு டோனோட எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு இல்லாமல் யூல் பிகம் அ இண்டிபெண்ட் மதர், நோ லாங்கர் வெயிட்டிங் டு ஃபீல் ரெடி. அண்ட் இன்ஃபைனைட் டைம் reclaimed ஃபார் ஹாபீஸ், வெல்த் அண்ட் வாட் மேட்டர்ஸ். ஸோ ஃபுல்லி ஸ்ட்ரென்தன்ட் பாடி. கோர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், பாஸ்டர், என்டியூரன்ஸ் அதிகமாக இருக்கும். நான் என்ன அப்படின்னா, ஒரு சிலிண்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் சிலிண்டர். அதை வந்து நீங்கள் தூக்கிட்டு நிற்கிறீங்க. இப்போ எவ்வளோ நேரம் தூக்கிட்டு நிற்கிறீங்க அப்படிங்கிறது என்டியூரன்ஸ். அதுவே பவர் அப்படின்னா தடவை எவ்வளோ வெயிட்டை தூக்கி கீழே வைக்க முடியுது, அது பவர். என்டியூரன்ஸ்னு அதே வெயிட்டை எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறீங்க, அது என்டியூரன்ஸ். ஸோ அது அதிகமாக இருக்கும். என்டியூரன்ஸ் வந்து ரிப்பீட்டட் ட்ரைனிங்கில் தான் வரும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபார் மதர்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வி ஆர் டூயிங் மல்டி டாஸ்கிங் இன் அ டே. ஸோ என்டியூரன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், டைம் டு இன்வெஸ்ட் இன் ஹாபீஸ், இன்கம் அண்ட் வெல்த் க்ரியேஷன். ஸோ உங்களுக்கு ஹாபீஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், இன்கம் க்ரியேட் பண்ண உங்களால் யோசிக்க முடியும், வெல்த் க்ரியேஷன் பற்றி உங்களால் திங்க் பண்ண முடியும். அதுக்கு நிறைய டைமும் இருக்கும். டிசிப்ளின் தட் டசன்ட் ஃபீல் ஹெவி. முதல்லலாம் எந்திரிக்கணுமா, செய்யணுமா, போகணுமா, வரணுமா அப்படி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிகாஸ் இட் பில்ட் ஃப்ரம் ஐடென்டி, ஐ ஆம் திஸ் கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படிங்கிறது உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சதுனால யூ வில் டூ வித்தவுட் எனி வில் பவர். Version of herself she has never seen before and will never want to unsee. So you want to be like this person, and this is irreversible transformation. You don't get
இதை வந்து உங்கள் அம்மா சொல்லித்தரல, உங்கள் பாட்டி சொல்லித்தரல, ஸ்கூலில் சொல்லித்தரல. ஐ எம் டீச்சிங் யூ திஸ் ஃப்ரம் மை ஓன் பெயின் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். So doing it alone is painful. I know because I did that. So don't do it alone. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் தனியாக பண்ணும்போது நிறைய ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ் வரும். அண்ட் சம்டைம்ஸ் எரர் வரும்போது என்ன ஆகும்னா மைண்டு வீக் ஆகிட்டு திருப்பி உங்களை புஷ் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். திரும்பவும் என்ன ஆகும், சம்டைம்ஸ் ஸ்மால் வின்ஸ் இருக்கும். அப்போ பாசிட்டிவாக தோணினாலும் திருப்பி அந்த எரர்ஸ் வரதான் செய்யும். ஸோ ட்ரையல் எரர்னு இருந்துகிட்டே இருக்கும்போது உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் தனியாகவே பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வீக்காகி அதை பண்ணுறதை விட்டுருவீங்க. ஸோ பெட்டர் என்னென்னா, நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது எக்ஸாம் தனியாக எழுதிருப்பீங்க, காலேஜ் படிக்கும் போது தனியாக எழுதிருப்பீங்க. பட் குழந்தைய பார்த்துக்கிறது, ஒரு மதர்ஹுடுங்கிறது தனியாக பண்ணுற வேலை இல்லை. உங்கள் அம்மா அப்படி பார்த்துக்கிட்டாங்களா, உங்கள் பாட்டி அப்படி பார்த்துக்கிட்டாங்களா? கிடையாது. இப்போ இந்த லாஸ்ட் 26 இயர்ஸாக தான் விமன் இஸ் கிவன் திஸ் ரோல் அஸ் அ கிரீடமாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. என்னென்னா, இதை நீங்களும் தனியாக பார்த்துக்குங்க அப்படின்னு. ஆக்சுவலி our biology is not like that. We are not wired to do things alone. நம்ம எப்போவுமே ஒரு கம்யூனிட்டியாக வாழ்ந்தவங்க. ஸோ we need help, we need support. So don't try to do alone. Without a mentor, you pay with years of trial and error. With one, you compress a decade into months. ஸோ நீங்கள் உங்களோட க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மென்டர்ஸ் வேணும். Doing it alone என்ன ஆகும்? ட்ரையல் அண்ட் எரர், no system, just survival. Progress stops when life stops. The body pays the price. With mentor என்ன ஆகும்னா, the program is structured and we have simplified it. எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோன்னா, போர் அடிக்கக்கூடாது, அதே ரிப்பிட்டேஷன் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் இந்த 1 hour போகிறதே தெரியக்கூடாது, அண்ட் ரிசல்ட்ஸும் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி இதை ஸ்ட்ரக்சர் பண்ணி எவிடன்ஸோட ப்ரூவும் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரக்ரெஷனும் அதில் காமிச்சிருக்கோம். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் ஐஸ் ஆன் யுவர் பாடி. Accountability that holds. Faster result, less pain. What changes? Results arrive months sooner. Confidence replaces confusion. You stop restarting. You become the next mentor. இப்போ next mentor ஆகிட்டாங்க. Mother think they are paying for exercises. They are not. Actually, you are investing in the ability to pick up the child without pain, laughing without leaking, wake up with energy, feel confident in your body, and enjoy motherhood without constantly sacrificing yourself. So the question isn't whether recovery costs money. The question is, what is the cost of not recovering? Your recovery is not a luxury, it's a foundation for everything. அப்போ நீங்கள் ஒரு ஹாப்பி இண்டிபெண்ட் மதராக இருக்கும்போது நீங்கள் அடுத்த ஜெனரேஷனையும் அதுக்காக இப்போவே ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பயோவில் கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஐ வில் சென்ட் யூ இனிஷியல் அசஸ்மெண்ட் லிங்க் அனுப்புகிறேன். அதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஹிஸ்ட்ரிஸ்லாம் என்ன, அதெல்லாம் நீங்கள் அனுப்பும்போது நான் என்ன பார்க்குறேன், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூங்கிறத நீங்கள் இனிஷியல் அசஸ்மெண்ட்க்கு அப்புறம் தான் வி கேன் டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 3 months தேவையா, 6 months தேவையா, 12 months தேவையாங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஸோ ஃபில் த Google form and send to me. We will do the initial assessment and decide what program suits you. See you again in next class.